இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ஜென்மங்களா நம்ம கடந்து வந்திருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. அதுல போன ஜென்மத்துல என்னெல்லாம் குறைகள் பாக்கி வச்சிருக்கோம், என்னெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய கடமைகளை பாக்கி வச்சிருக்கோம். நிறைய நபர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், நிறைய நபர்களை சந்திக்கிறதா நம்ம வாக்கு கொடுத்துருப்போம். இல்லைன்னா நம்ம லட்சியங்கள் நிறைய இருந்திருக்கலாம், கனவுகள் வந்து கனவு உலகத்துல நிறைய ட்ரீம் வந்து நம்ம ஒரு ஹையர் ட்ரீம்ல இருந்திருப்போம். ஸோ இதை வந்து நம்ம நிறைவேற்றணும், இந்த ஜென்மத்தில் முடிச்சிடணும்னு வந்து ஒவ்வொரு ஜென்மமும் நம்ம வாழ்கிறோம் இல்லையா. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அகால மரணம் அடைஞ்சிடுறாங்க. சிலவங்க அந்த ட்ரீம்லேயே வரும்போதே ஆஹ், அவங்களுக்கு தெரியாமலே சில சதிகளால் வீழ்த்தப்பட்டு மரணம் அடைஞ்சிடுறாங்க. சிலவங்க இயற்கையில் மரணம் அடைகிறாங்க. ஆனால் இயற்கையில் மரணம் அடைகிறவங்களுக்கும் ஆசைகள் இருக்கான்னா 100% அவங்க நிறைய ஒரு ஆம்பிஷன்ஸில் தான் வாழ்வாங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய நபர்களை எந்த ராசிக்காரங்க இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்தில் உள்ள அந்த நிறை குறைகளை அனுபவிக்க வந்த 4 ராசிகள் இருக்கும். அது ராசிகள் 4 தான். போன ஜென்மத்துல எதெல்லாம் நம்ம பாக்கி வச்சிருக்கோமோ அதெல்லாம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கக்கூடிய வந்தது வந்து ஸ்திர ராசிக்காரங்க தான் அதை அனுபவிக்க வந்திருக்காங்க. அதுல முதலாவது இருக்கிற ராசி வந்து ரிஷப ராசி, 2வது இருக்கிற ராசி வந்து சிம்ம ராசி, 3வது இருக்கிற ராசி வந்து விருச்சிக ராசி, 4வது இருக்கிற ராசி வந்து கும்பராசி. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சம் பர்சன் நம்ம பார்க்கும்போது இவங்களை நம்ம இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் எனக்கு இப்போதானே நான் இன்ட்ரோ ஆனால் பல ஆண்டுகள் எனக்கு அதாவது நம்ம வாயிலிருந்து எப்படி வரும் அந்த வார்த்தைனா பல ஜென்மமாக நான் பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். இதில் மேக்ஸிமம் நீங்கள் விருச்சிக ராசிக்கார நபர்களோட நீங்கள் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாங் லாஸ்டிக் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயணிக்கும் போது மேபி அந்த ஃப்ரெண்ட் ஆர் எய்தர் லவ்வராக யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த நட்பு நம்ம இப்போ தொடர்ந்தது கிடையாது, நம்ம ஃபார் லாங் இயர் எகோ கண்டிப்பாக அவங்க கூட நட்பில் நான் இருந்திருப்பேங்கிற மாதிரிலாம் கான்வர்சேஷன் இந்த கும்பராசி, இந்த ரிஷபராசி, சிம்ம ராசி நபர்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகும். ஸோ இப்படிப்பட்டவங்க அவங்க போன ஜென்மத்தில் எதையெல்லாம் அவங்க வந்து லாஸ் பண்ணாங்களோ, எதெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியலையோ 101% அவங்க இந்த ஜென்மத்தில் அதை வந்து அனுபவிச்சே தீரும். அந்த ராசிகள் இப்போ நீங்கள் ஒரு நபர்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா கூட அது போன ஜென்ம தொடர்பாக தான் கண்டிப்பாக இருக்க முடியுமே தவிர அது இந்த ஜென்ம தொடர்பாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ நீங்கள் வந்து இந்த 4 ராசிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.